இந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு மனுஷன் கிடைப்பானான்னு இத்தனை நாள் ஏங்கிக்கிட்டு இருந்த அந்த மனுஷனை பார்த்துட்டயா, அது போதையா, அது போதையா. ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அப்பாரு அது ஆத்திரப்படாம கேட்கணும். சொல்லு. நில்லுங்க நில்லுங்க, வலது கால எடுத்து வச்சு வாங்க. அது இதாங்க நம்ம இருக்கிற இடம். இது சமையல் கட்டு, புளி கிடை பருப்பு கிருப்பு எல்லாம் இருக்கு, சமைச்சுக்கலாம். இது நம்ம கட்டில், நான் படுக்கிற இடம். இது கைத்து கட்டில் தான், ஆனா நானே பின்னது. அங்க பாத்தீங்களா தட்டி, அதான் குளிக்கிற இடம். என்னங்க அப்படி பாக்குறீங்க? நம்ம வீட்டுல எல்லா வசதியும் இருக்குங்க. என்ன பாக்குறவங்க குடிசைன்னு சொல்லிக்கிறாங்க, அவ்வளவுதான். இருக்கிறதுக்கு ஒரு குடிசை, புருஷன் சொல்லிக்க ஒரு நல்ல மனுஷன் இருந்தா போதும். எனக்கு இந்த சொத்து சுகம் எதுவுமே வேண்டாம். வீட்டு சொத்து இருக்குங்க, பாக்குறீங்களா? கூறப்படுவாங்க, எங்க ஆத்தா கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து என்னை கட்டிக்க போறவர்களுக்காக வாங்கின புடவை. ஆனா கடைசி வரைக்கும் என் ஆத்தாளுக்கு அந்த பாக்கியமே கிடைக்கல. என்னங்க புடவையே பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல, இந்த புடவையில உங்க ஆத்தாவோட ஆசையும் உன் மனசையும் பார்த்தேன். என் மனசை பார்த்திருந்தா நீங்க பார்த்த மாப்பிள்ளை என் கழுத்துல தாலி கட்டிருப்பான். அவன் என் வசதியத்தான் பார்த்தான். ஆனா பொண்ணுரங்க அப்படி இல்ல. என்ன பொண்ணு கேட்டு வான்னு சொன்னதும் என் வீடு அந்தஸ்தெல்லாம் பார்க்காம அவங்க ஆத்தால அனுப்பி வச்சான். அவன் தான் மனுஷன். அந்த மனுஷன் தான் என் புருஷன். என்ன அடிக்கவோ உதைக்கவோ உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏன்னா இந்த நிமிஷத்துல இருந்து நான் பொண்ணு ரங்கத்தோட பொண்டாட்டி. நான் முடிவு பண்ணிட்டேங்க. என்ன நம்பி என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இதனால எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அதை சந்திக்க இந்த பொண்ணு ரங்கம் தயாரா இருக்கு.
கால் காசு பொறாத கழிச்சாட்ட நாய் உங்க சொத்தை களவாட பாக்குது. முதலாளி இப்ப சரின்னு சொல்லுங்க. அவன் பணத்தை இங்க கொண்டு வரேன்னு சொல்றியா? இனிமேலும் அவனை உயிரோட விட்டு வச்சா நான் தாண்டா முட்டாள். இப்போது ஒத்துக்கிட்டீங்களா கவுண்டர் உண்மைய? நீங்க ஒரு முட்டாள்னு கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மெதுவா வயசான காலத்துல கீழே விழுந்து தொலைக்க போறீங்க. இது என்னன்னு தெரியுதா? தோப்பு வீட்டு சாவி. இனிமே இது தேவையில்லை கவுண்டர். தாயம்மா என் பொஞ்சாதின்னு முடிவு பண்ணி ரொம்ப நேரம் ஆயிப்போச்சு. விடிஞ்சா எனக்கும் தாயம்மாக்கும் கல்யாணம். முடிஞ்சா வந்து சேருங்க. என்னடா சொன்ன? புள்ளியோட சோலுக்குள்ள வந்திருக்க கவுண்டர். அது பதுங்கினாலும் ஒதுங்கினாலும் எத்தனை அடி பாயும் தெரியாமல வந்திருக்கேன். என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என் கையை தட்டி விடுற அளவுக்கு வந்துட்டான் அந்த பொண்ணு ரங்கம். தாயம்மாளுக்கு பொட்டு வச்சு அந்த கையை வெட்டி எறிஞ்சிட்டு போய் அவனை கொண்டு வாங்கடா. சீக்கிரமா தாயம்மாவை பாத்துக்க போ. காப்பாத்துங்க. பொண்ணு ரகத்தை கவுண்டர் ஆளுக்கெல்லாம் போட்டு அடிக்கிறாங்க. மக்கா என்ன நடந்தது? என்ன ஆச்சு? கழுத்து மேட்ல நம்ம ரங்குவை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தாயம்மாவை ரங்கவின் நீதான் காப்பாத்து. அடுத்த ஜென்மோட எனக்கு இருந்தா உனக்கு